Hello designer, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 0 to மாஸ்டர் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. சோ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். சோ போன வீடியோல நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பென் டூல் அண்ட் பென்சில் டூல் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சோ கீழ பாட்டம்ல நம்ம டூல்ஸ் இருக்கு இல்லையா. சோ இந்த டூல்ல வந்து பென் அண்ட் பென்சில் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சீரிஸை யாருமே பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. அதோட கண்டினியூஷன் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அது புரியும். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலை பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி என் சேனல்ல நான் வந்து மெம்பர்ஷிப் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபிக்மாவோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் மெம்பர்ஷிப்பில் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்மா அப்புறம் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனை வந்து ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நான் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கோர்ஸும் வந்து எடுக்கிறேன். நான் லைவாகவே வந்து மென்டார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 15,000. ஸோ இதில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அண்ட் யூஐ இன்டெப்த்தான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து என்னோடய மெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பிங் பண்ணுங்கள். ஸோ அதில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுப்பேன். ஸோ இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நீங்கள் வந்து கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வேணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் டூலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து டைப்போகிராஃபி பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் டைப்போகிராஃபி பற்றி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைப்போகிராஃபி என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இந்த டெக்ஸ்ட் டூலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட் டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட்கட் காமிக்குதுங்களா. ஸோ இதில் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒன்று வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆகிடும், கர்சர் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, தெரியுதுங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் குட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா, அதாவது நான் இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த டெக்ஸ்ட்டும் நான் டைப் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எஸ்கேப் டூல் கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா மூவ் டூலுக்கு மூவ் ஆனாலும் ஓகே. ஏன் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டூலுடைய ஷார்ட்கட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கள், இப்போ மூவ் டூல் நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு ஒன்றும் இங்கே இப்போ மூவ் டூல் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு. நான் இதுவே வந்து ஷார்ட்கட்டாக மூவ் டூல் எனக்கு என்ன இருக்குது, வி இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த மாதிரி போகாது. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஸோ அதுலேருந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்கும், நார்மலாக எல்லாத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸும் இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப்போகிராஃபின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இது இந்த டெக்ஸ்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த டைப்போகிராஃபி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணால் என்னால் என்ன பண்ணிக்க முடியும், எனக்கு வந்து டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் எஸ்கேப் கீ கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்லேருந்து நான் வெளியில் வந்துடுறேன். எனக்கு எதுவுமே வந்து டைப் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபாண்ட்டு, அதாவது டைப் ஃபேஸோடைய நேம் என்னென்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஃபாண்ட் இருக்குது, ஃபாண்ட்டோட நேம் இப்போ இன்டர் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணி எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாட்டமில் ஆல் ஃபாண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் போனீங்கன்னா அதாவது இந்திஸ் ஃபைல்னால் இந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபாண்ட்டு நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்திஸ் ஃபைல்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல் ஃபைலில் வச்சுட்டு ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டோட நேம் என்ன பாருங்கள், இன்ட்ரியா செரிஃப்னு இருக்குது. ஸோ இந்த ஃபாண்ட்டு எனக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன ஃபாண்ட் இருக்குது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் பார்க்கணும். அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபாண்ட்டை, அதாவது ஒரு டைப்பு என்ன ஃபாண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இதில் வந்து என்ன இந்த ஃபைல்ஸ்க்குள்ளே என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இங்கே காமிக்கும். சரிங்களா? இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ 2 மட்டும் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எனக்கு எத்தனை ஃபாண்ட் இருக்குன்னு கிளியராக தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃபாண்ட்ஸ். ஸோ பாப்புலர் ஃபாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் வந்து பாப்புலராக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவைன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லை எனக்கு கூகுள் ஃபாண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டும் வேணும்னா நம்ம வந்து கூகுள் ஃபாண்ட்டில் என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ எல்லா ஃபாண்ட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃபாண்ட்ஸ். ஸோ வேரியபிள் ஃபாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேரியபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு தனியாக வந்து இந்த இடத்துல காமிக்கிற பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸ்லாண்டிங் ஆகுதுங்களா, அதே மாதிரி ஸ்லாண்டிங்லேருந்து நார்மலுக்கு வருதுங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வேரியபிள் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். சில ஃபாண்ட் வந்து வேரியபிள் ஃபாண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வேரியபிள் ஃபாண்ட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன்னா இதில் இப்போ இருக்கிறது எல்லாமே வேரியபிள் ஃபாண்ட் தான். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம வந்து இந்த ஃபாண்ட் வேரியபிள் ஃபாண்ட்டில் இருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மங்கின்னு இருக்குது, இதுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனே காமிக்கலை. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ வேரியபிள் ஃபாண்ட்டை மட்டும் தனியாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாகவே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியபிள் ஃபாண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால்டு பை யூ அப்படின்னா, ஸோ நான் வந்து ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்குன்னு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரௌசரில் ஃபிக்மா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து கூகுளில் ஃபிக்மா ஃபாண்ட் இன்ஸ்டாலர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிக்மாவுடைய ஃபாண்ட் இன்ஸ்டாலர் வந்துடும். நீங்கள் மேக் யூஸராக இருந்தால் அதுக்கு தனியாக வந்து டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி விண்டோஸ் யூஸராக இருந்தால் அதுக்கு தனியாக டவுன்லோட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் விண்டோஸ் யூஸர். ஸோ இது ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ஃபிக்மா வந்து டெஸ்க்டாப்போடைய ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃபாண்ட் இன்ஸ்டாலர் தேவைப்படாது. சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்னென்ன ஃபாண்ட் இருக்குது, எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் செலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோடைய ஃபேமிலி, அதாவது டைப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போ இதோட டைப் ஃபேஸ் என்ன இருக்குது, இப்போ இது ரெகுலர். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு டைப் ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால் இது வந்து என்ன ஆகிடுச்சு, ஹைட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்டர் கொடுக்குறேன். ஸோ இன்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இன்டரில் என்ன இருக்குது, இன்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் இருக்குது, தின் இருக்குது, எக்ஸ்ட்ரா தின் இருக்குது, லைட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப் ஃபேஸஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இது வந்து என்னது வேரியபிள் ஃபாண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சில ஃபாண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபாண்ட் வந்து ரெகுலர், இட்டாலிக், போல்ட் இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ சிலதில் மட்டும்தான் லைட் இட்டாலிக், லைட் போல்டு அப்படின்னு சொல்லி வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா. அது உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய சைஸ், என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இங்கே சைஸஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சைஸஸ் வேணுமோ ஸோ அந்த சைஸஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பட்டனில் வந்து ஒரு சைஸ் வேணும். இப்போ பட்டனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் பட்டனோட சைஸ் வந்து எனக்கு வந்து 16 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் பட்டனோட சைஸ் 16 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து மொபைல் ஆப்பில் 14 இல்லை அந்த மாதிரி உங்களுடைய வியூக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி ஃபாண்ட்டும் வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி சைஸஸில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா சில ஃபாண்ட்ஸ் வந்து பெருசாக இருக்கும், விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அப்போ வந்து உங்களுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14 அந்த மாதிரி வச்சாலும் ஓகே, இல்லை வந்து 12 வச்சாலும் ஓகே, அந்த மாதிரி பெட்டராக தெரியும். சில ஃபாண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து 14 வச்சாலும் சரி, இல்லை 16 வச்சாலும் சரி, உங்களுக்கு பெட்டராகவே கிளியரன்ஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்டில் நீங்கள் தான் வந்து அதை டிசைட் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பழக தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனோடைய ஹைட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைன் ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஒரு பேராகிராஃப் மாதிரி டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக லைன் ஹைட் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைன் ஹைட் கொடுக்குறேன். ஸோ அந்த லைன் ஹைட் வந்து நான் ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், 12, 22 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைனோட ஹைட் தெரியும் இல்லைங்களா. இப்போது டெக்ஸ்ட் இந்த மாதிரியும் வைக்கக்கூடாது, ரொம்ப வந்து நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது, இந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கண்ணிலே பார்த்துட்டு எப்படி நம்ம வைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து 12 இருக்குது அப்படின்னா இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து 120% கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலும் பெட்டராக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ லைன் ஹைட் ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக அப்படிலாம் கிடையாது, ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில ஃபாண்ட்டில் வந்து நம்ம 110% கொடுத்தாலும் நல்லா பெட்டராக தெரியும், சில ஃபாண்ட்டில் வந்து 130% கொடுத்தாலும் பெட்டராக தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுடைய விசிபிலிட்டி. ஓகேவா.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெட்டரோட ஸ்பேசிங். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு லெட்டருடைய இன்னொரு லெட்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பேசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து பர்சன்டேஜ்லேயே கொடுக்கலாம் 110% அந்த மாதிரி, அதாவது 110%ஓ இல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை -1 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ பர்சன்டேஜில் கொடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் நார்மலாக வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இதில் வந்து 1% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய ஃபாண்ட் அண்ட் ஸ்டைல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோடைய அலைன்மெண்ட். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கணும், சில டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட்னு கொடுத்துருக்கோமா, ஸோ இது வந்து லெஃப்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்டர் அலைன்மெண்ட். இது வந்து டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சென்டராக இருக்கும். சில இடத்துலலாம் நம்ம வந்து சென்டர் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹீரோ செக்ஷன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல நம்ம வந்து லெஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், சில இடத்துல லெஃப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரைட் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சில நேரத்தில் இது யூஸ் ஆகும், ஸோ ரேராக தான் இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய அலைன்மெண்ட், டாப் அலைன்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோடைய டாப் அலைன்மெண்ட் எனக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக வேணும்னா எனக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி விசிபிளாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 100% இந்த இடத்துல 100% கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் டாப்பில் கொடுக்குறேன். ஸோ இருங்க வரேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன்னா இப்போ இதோட டெக்ஸ்ட்டை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்து காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு டாப் அலைன்மெண்ட்டில் இருக்கா, இது வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கள் நாங்கள் கொடுக்குறேன், இங்கே பாருங்கள் இது வந்து சென்ட்ரலில் இருக்கா, இப்போ பாருங்கள் எனக்கு டாப்பில் போயிடுச்சிங்களா, அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் பாட்டமில் வந்துடுச்சு. ஸோ இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டுடைய கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அலைன்மெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து டாப் அலைன்மெண்ட் வேணும், இல்லை சென்ட்ரல் அலைன்மெண்ட் வேணும், இல்லை வந்து பாட்டம் அலைன்மெண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது இதில் வந்து உங்களுக்கு இந்த செக்ஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்போகிராஃபிலேயே பார்த்தீங்கன்னா பேசிக்கில் டைப்போகிராஃபி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டெக்ஸ்ட் ஓரியன்டாக நிறைய தேவைப்பட்டதுனா மட்டும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலையும் பார்த்திங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும். ஸோ இதில் எது தேவையோ நான் அதை மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான லே அவுட். ஸோ இது வந்து என்னென்னா லே அவுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா வந்து டவுட் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.